Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீட் யூஜி 2025க்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த அட்மிட் கார்டை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டெமோ வீடியோ அந்த அட்மிட் கார்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இருந்தீங்கன்னா பார்த்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஒர்க்கை நீங்களே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்க வேண்டிய ஒரே விஷயம், அவங்க எங்கே சைன் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் சைன் வாங்கக்கூடாது. காரணம் என்னென்னா, அவங்க சிக்னேச்சர் எங்கே போடணுங்க, எக்ஸாம் சென்டருக்கு போய் தான் சிக்னேச்சரே போடணும். அப்போ அவங்கக்கிட்ட வாங்க வேண்டிய ஒரே விஷயம், அவங்களோட லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் மட்டும் வாங்கி அந்த அட்மிட் கார்டோட ஃபஸ்ட் பேஜில் வைக்கணும். சரி, இப்போ உங்கள் அட்மிட் கார்டு எப்படி இருக்குது, அந்த அட்மிட் கார்டை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ப்ரெசன்டேஷனோட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரெசன்டேஷனில் நமக்கு ஹவு டு ஃபில் அட்மிட் கார்டு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அண்ட் அட்மிட் கார்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 பேஜ் இருக்கிறது உங்களோட அட்மிட் கார்டு. ஃபஸ்ட் பேஜில் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் இருக்குது, செகண்ட் பேஜில் ப்ரொஃபார்மான்னு ஒரு பேஜ் இருக்குது, தேர்ட் பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த 3 பேஜையுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பின் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸ்டேப்லர் பின் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், அது இஷ்யூ ஆகாது. ஸ்டேப்லர் பின் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. திருப்பி சொல்கிறேன், ஸ்டேப்லர் பின் போட்டு பின் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். 3 பேஜ் எடுத்துகிட்டு போங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் எடுத்துகிட்டு போகணுமா வேணாமாங்கிற டவுட்டே வேணாம். இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜும் சேர்த்து பின் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அது வேண்டாம் அப்படின்னா எக்ஸாம் சென்டருக்குள்ளே உள்ளே போகும்போது அந்த எக்ஸாம் இன்விஜிலேட்டர் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களே, அவங்களே பிச்சு குப்பை தொட்டில் போட்டுக்கிறது தான் போட்டுப்பாங்க. யூ நீட் நாட் வரி. நீங்கள் 3 பேஜையும் பிரிண்ட் அவுட் எடுத்து பின் பண்ணிக்கணும். சரி, ஸோ ஒரு செகண்ட் பேஜ் ப்ரொஃபார்மா, தேர்ட் பேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஓகே, 3 பேஜும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறீங்க, பின் பண்ணிக்கிறீங்க. இப்போது ஃபஸ்ட்டு பேஜில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ரோல் நம்பர் இப்போ வந்தாச்சு. அடுத்து கேண்டிடேட்ஸ் நேம், உங்கள் நேம் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, கேட்டகரி இருக்குது, பர்சன் வித் டிசபிலிட்டி எஸ் ஆர் நோ இருக்குது, மோட் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் டியூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், ஆதார் ஆத்தென்டிகேஷனாக என்னெல்லாம் இருக்குது, அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ் நேம் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது, ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி இருக்குது. இது தமிழ்நாடு இல்லைனாலும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு அட்மிஷன் வேணுங்கிறவங்க பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபாரினில் இருக்கவங்க அவுட் சைட் த கண்ட்ரின்னு வரும், அவுட் சைடு இந்தியான்னு வரும், அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஸ்கிரைப் வேணுமா வேணாமா, அது ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு விஷயம். டைப் ஆஃப் டிசபிலிட்டி என்னங்கிறதெல்லாம் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மற்றவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. இந்த இடத்துல உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும், உங்கள் சிக்னேச்சர் இங்கே இருக்கும், உங்கள் ரோல் நம்பருக்கான பார் கோட் இங்கே இருக்கும், அவங்க ரீட் பண்ணிக்கலாம். அண்ட் கியூஆர் கோட் இருக்கும். அதெல்லாம் எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் இன்விஜிலேட்டர் ஆர் எக்ஸாம் சென்டர் அஃபிஷியல் அதை செக் பண்ணிப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட் பேஜ்லேயே கொஷின் பேப்பர் மீடியம் இருக்குது. தமிழ்னு இருந்தால் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பிரிண்ட் ஆகி வரும். இங்கிலீஷ்னால் இங்கிலீஷில் மட்டும் இருக்கும், மறந்துடாதீங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாருக்குமே May 4 தான் இருக்கும். ரிப்போர்ட்டிங் ஆர் என்ட்ரி டைம் அட் சென்டர், அந்த டைம் 11 மணியா, 11:30, 12, 12:30, 1, அது உங்களுக்கு என்ன டைம் போட்டிருக்காங்க அந்த டயத்துக்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் சென்டரில் இருக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. கேட் க்ளோசிங் டைம் ஆஃப் சென்டர் 1:30 எல்லாருக்கும் அதான் போட்டிருப்பாங்க. டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 to 5 அதான் எல்லாருக்கும் போட்டிருப்பாங்க. டெஸ்ட் சென்டர் நம்பர் பார்த்துக்குங்க, டெஸ்ட் சென்டர் நேம் பார்த்துக்குங்க. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் சென்டருக்கும் அந்த டெஸ்ட்டு போய் அந்த நேமு நம்பர்லாம் காமிச்சு இதுதான் அந்த டெஸ்ட் சென்டரான்னு கேட்டுங்க. ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் ஒரு நேம்லேயே நிறைய பிரான்ச் வச்சுருப்பாங்க, நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் டைரெக்டாக போய் மொதல் நாளே பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. கேண்டிடேட்டோட சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ் ஆர் கார்டியன்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க ஒரு நாளைக்கு முன்னாடி. டெஸ்ட் சென்டர் அட்ரஸ், இந்த அட்ரஸ் வச்சு தான் நம்ம போவோம் இல்லைங்களா. ஒரு நாள் ட்ராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். எதெல்லாம் சென்டர் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எதெல்லாம் சென்டர் போகிறதுக்கு அப்புறம் செய்யணுங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. இந்த கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோவில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே தெளிவாக பாருங்கள். சேம் அஸ் அப்லோடட் ஆன் த அப்ளிகேஷன் ஃபார்ம்